தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கரூரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக சிறப்பு விசாரணை குழு, அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை சென்னை உயர்நீதிமன்றம் நியமிச்சிருக்கு. இந்த விசாரணை குழுக்கு தலைமை தாங்க போகிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான திரு அஸ்ரா கர்க் அப்படிங்கிற வடக்கு மண்டல டிஐஜி தான் இந்த சிறப்பு விசாரணை குழுக்கு தலைமை தாங்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஆணையையும் உயர்நீதிமன்றம் வெளியிட்டிருக்கு. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் குழு அமைச்சு இந்த சம்பவம் குறித்து விசாரணையை தொடங்கினாலும் உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு விசாரணை குழுவை நியமிச்சிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு தான். வில்லிவாக்கத்தை சேர்ந்த PH தினேஷ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை பதிவு செய்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா கரூரில் நடந்த துயர சம்பவம் போல் இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்கக்கூடாது, அதனால் இங்கே நடக்கிற எல்லா தேர்தல் பிரச்சாரத்துக்கும் ஒரு வழிகாட்டு நெறிமுறை அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு கொடுக்க சொல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போடுறார். இந்த வழக்கு விசாரித்த மாண்புமிகு நீதிபதி N. செந்தில்குமார் அவர்கள் காட்டமாகவே ஒரு சில கேள்விகளையும் விமர்சனங்களையும் தமிழ்நாடு காவல்துறை மேலேயும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மேலேயும் நேரடியாகவே வச்சுருக்கார். அதாவது அவர் ஒரு 10 கேள்விகள் கேட்டிருக்கார். அந்த கேள்விகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விமர்சனங்களையும் அவர் வச்சுருக்கார். முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி நிகழ்ச்சியை ஏன் கலவரம் மாதிரி நடத்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ரெண்டாவதாக நீதிபதி அவர்கள் வைக்கிற முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சாரத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தொண்டர்கள், குழந்தைகள், தாய்மார்கள்னு நிறைய பேர் வந்திருந்தாலும் அவங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் இந்த கட்சியோட தலைவர் அங்கே இல்லாமல் உடனடியாக அந்த இடத்த விட்டு வெளியேறிட்டாரு அப்படிங்கிறத கேட்குறாரு. மூணாவதாக என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடைபெறதுக்கு முக்கியமான காரணம் அந்த பரப்புரை வாகனம். அப்படி இருக்கும்போது ஏன் அந்த பரப்புரை வாகனத்து மேலே ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் வழக்கு பதியப்படலை அப்படின்னு காவல்துறையை பார்த்து கேட்குறாரு நீதிபதி அவர்கள். நான்காவதாக என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஹிட் அண்ட் ரன் ஆன அந்த ஒரு வெஹிக்கிளை ஏன் நீங்கள் சீஸ் பண்ணலை, ஏன் நீங்கள் பறிமுதல் செய்யலை அப்படிங்கிற விஷயத்த நாலாவதாக கேட்குறாரு. அஞ்சாவதாக நீதிமன்றம் வைக்கிற முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 41 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மற்ற கட்சிகளில் உள்ள தொண்டர்கள், தலைவர்கள் எல்லாமே மருத்துவமனையில் இருந்து அவங்களுக்காக உதவி புரியும் போது ஏன் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு தொண்டரோ இல்லை ஒரு குறிப்பிட்ட தலைவரோ இல்லை அந்த கட்சியுடைய பிரமுகர்கள் யாருமே உதவி செய்ய வரல அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆறாவதாக என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சாரத்தை ஒருங்கிணைச்சு அந்த ஒருங்கிணைப்பாளர் யார், அவர் எங்கே இருந்தார் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஏழாவதாக நீதிமன்றம் இன்னொரு முக்கியமான ஒரு கருத்தை பதிவிட்டுறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரூரில் நடந்த இந்த கோர சம்பவம் அப்படிங்கிறத ஒரு சிலர் ஸ்டாம்பிட்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் விபத்து அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தமிழ்நாடு அரசு ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில தனிநபர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தனா, இது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரழிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு நீதிபதி நேரடியாகவே அவரோட கருத்தை சொல்கிறார். எட்டாவதாக பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் ஒரு முக்கியமான கேள்வியும் கேட்குறாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு சில முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களே வன்முறையை தூண்டுற அளவுக்கு சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்காங்களே, அவங்க மேலே ஏன் எந்த ஆக்ஷனும் காவல்துறை எடுக்கலை அப்படின்னு கேட்குறாங்க. குறிப்பாக அவங்க யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்னு பார்க்கப்படுற திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு சில பதிவிட்டிருந்தார். இலங்கையிலையும் நேபாளத்திலையும் நடந்த மாதிரி இங்கேயும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட வலைதளத்தில் அவர் பதிவு செஞ்சிருந்தார். இதை மேற்கோள் காட்டி நீதிபதி அவர்கள் இந்த மாதிரி வன்முறையை தூண்டுற நபர்கள் மேலே ஏன் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலை, இவரை ஏன் ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தன்னோட விமர்சனத்தையும் கேள்வியும் நீதிபதி அவர்கள் வச்சாங்க. உலகமே பார்த்துட்டு இருக்கிற இந்த சம்பவத்தில் ஏன் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதில் சம்மந்தப்பட்டவங்களை கைது செய்யலை அப்படிங்கிற விஷயங்களையும் நீதிமன்றம் கேட்குறாங்க. 10ஆவதாக பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா போன்ற ஆட்களை நீதிமன்றமே கைது செய்யணும் அப்படின்னு காவல்துறை நினைக்குதா அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே கேள்வியாக பதிவிடுறாங்க நீதிமன்றம். இந்த வழக்கு விசாரணையை முடிச்சதுக்கப்புறம் மாண்புமிகு நீதிபதி N. செந்தில்குமார் அவர்கள் 3 முக்கியமான விஷயங்களை பதிவு செய்கிறார். அதாவது முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க கூறி உத்தரவிடுறார். எந்த ஒரு அரசியல் கட்சிகளுமே இதுக்கப்புறம் சாலை உலான்னு சொல்லக்கூடிய ரோட் ஷோ நடத்தக்கூடிய அனுமதி தமிழ்நாட்டில் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்து சொல்கிறார். மூணாவதாக மாண்புமிகு நீதிபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமமானவர்கள் தான் அப்படிங்கிறதையும்,
அதே போல் எல்லா விஷயங்களையும் நீதிமன்றம் கண்ணை மூடிட்டு வேடிக்கை பார்க்காது அப்படிங்கிற விஷயத்தையும் நீதிமன்றத்திலேயே பதிவு செய்கிறார். இந்த துயர சம்பவம் குறித்து விசாரிக்க போகிற வடக்கு மண்டல டிஐஜி திரு அஸ்ரா கர்க் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு காவல்துறை அதிகாரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டங்களில் நடக்கிற சமூக அநீதிகளுக்கு எதிராக உடனடியாக ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காவல்துறை அதிகாரியாக தமிழ்நாட்டில் இவர் பார்க்கப்படுறார். தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் இருந்த இரட்டை குவளை முறை, பெண் சிசு கொலை, அதே மாதிரி கந்து வெட்டி கொடுமை, அதே மாதிரி தலித்துகளை கோயிலுக்குள்ளே விடாமல் செய்கிற ஒரு சில அட்டூழியங்கள், இதெல்லாம் எதிர்த்து உடனடியாக அவர் நிறைய ஆக்ஷன் தமிழ்நாட்டில் எடுத்திருக்கார். விசாரணையோட அறிக்கை எப்போ கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கொடூர சம்பவம் குறித்து வாய் திறக்காத தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் 3 நாட்கள் கழித்து ஒரு வீடியோவை போட்டார் இல்லைங்களா? அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் முன்பை விட ரொம்ப மோசமான முறையில் அவருடைய வீடியோவை ரொம்பவே விமர்சித்து ஒரு சில பதிவுகளை சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பேசும்போது விஜய் பேசின அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சோகத்தையுமே என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சார். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய தலைவர்கள், நிறைய அரசியல் பிரமுகர்கள், ஊடகவியலாளர்களுக்கு விஜய் பேசின விதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட வருத்தப்படுற மாதிரியே இல்லை. இவர் தலைவர்களை மறுபடியும் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியும், தான் செஞ்ச தவறுகளை அவர் நினச்சி வருந்துற மாதிரியே வீடியோ போடல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பதிவு செஞ்சாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அதாவது, முதல் தகவல் அறிக்கையில் விஜயோட பேர் மட்டும் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. மற்ற கட்சி நிர்வாகிகளெல்லாம் கைது செய்கிற தமிழ்நாடு அரசு ஏன் விஜய் மேலே வழக்கு கூட பதிவு செய்யலை அப்படிங்கிறத ஆணித்தனமாக நேரடியாகவே கேட்குறார். திரு விஜய் அவர்கள் வெளியிட்ட இந்த வீடியோவை பற்றி பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கிட்ட கருத்து கேட்கும் போது இந்த தடவை அண்ணாமலை அவர்கள் ரொம்பவே காட்டமாக பதில் சொல்கிறார். அதாவது, தாவேகாவுக்கு நாங்கள் என்ன மார்க்கெட்டிங் ஏஜென்சியா, எல்லா கேள்வியும் போய் நீங்கள் விஜய்கிட்டே கேட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே காட்டமாக பதில் சொல்லிடுறாரு திரு அண்ணாமலை அவர்கள். இந்த கருத்துக்கள், விமர்சனங்கள்லாம் போயிட்டு இருக்கிற அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் திரு புசி ஆனந்த், திரு சிடிஆர் நிர்மல்குமார் போன்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்ஜாமீன் அப்படிங்கிறது நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயமும் இதில் பார்க்கப்படணும். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கிற திரு புசி ஆனந்த், மாவட்ட செயலாளர் திரு மதியழகன், அதே மாதிரி சிடிஆர் நிர்மல்குமார், அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா, இவங்கெல்லாம் எந்த நேரத்தில் வேணால் போலீஸாரால் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற விஷயங்களும் இங்கே சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு வருது. அடுத்ததாக முக்கியமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரப்புரையில் சுமார் 41 பேர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயுடைய அந்த தேர்தல் பரப்புரை வாகனம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த பரப்புரை வாகனம் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவாக விஜய் அவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு சிறப்பு பரப்புரை வாகனமாகவே பார்க்கப்படுது. இதோட விலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுமார் 3 கோடியிலேருந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த அளவுக்கு நவீன வசதிகள் கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு பரப்புரை வாகனமாகவே பார்க்கப்படுது. எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட பிரச்சாரங்கள் அதிகமாக பேசப்பட்டதோ அந்த அளவுக்கு விஜயோட இந்த தேர்தல் பரப்புரை வாகனமும் பெரிய அளவில் பேசப்பட்டது. இந்த மோசமான துயர சம்பவத்துக்கு, அதாவது இந்த மேன்மேட் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடிய இந்த துயர சம்பவத்துக்கு முக்கிய காரணமே விஜய் அவர்களுடைய பரப்புரை வாகனம் தான். அப்படிப்பட்ட இந்த வாகனத்தை ஏன் காவல்துறையினர் பறிமுதல் செய்யலை அப்படிங்கிற கேள்வியை நீதிமன்றம் கேட்டிருக்கு. கட்டாயமாக இந்த தேர்தல் பரப்புரை வாகனம் அப்படிங்கிறது பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வருது. இந்த துயரமான சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகியும் கூட தமிழக வெற்றி கழக சார்பாக யாருமே மருத்துவமனைகள்லையோ, அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க உயிரிழந்தவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அந்த நிவாரணத் தொகையோ இன்னும் கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் ஊடகங்களில் வெளியாகிட்டே இருக்குது. ஆனால் தமிழ்நாடு அரசு சார்பில் பார்த்திங்கன்னா அமைச்சர்களும் அதிகாரிகளும் பாதிக்கப்பட்ட மறுநாளே பார்த்திங்கன்னா உயிரிழந்தவங்களுக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அரசு குறிப்பிட்ட அந்த நிவாரணத் தொகையை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய முகமாகவும் பொறுப்பாளராகவும் இருக்கிற திரு ஆதவ் அர்ஜுனா மேலே பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்க சொல்லி நீதிமன்றமே உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்னு ஒரு சிலரும், இல்லை அவர் டேராடூனில் முகாமிட்டிருக்காரு அப்படின்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் பார்த்திங்கன்னா டெல்லியில் உள்ள ஒரு சில முக்கிய பிரமுகர்களோட பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. அதனால் கட்டாயம் அவங்களுடைய உதவியை தமிழக வெற்றி கழகம் வாங்கிப்பாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு Z+ பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சகம் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு சில செய்திகள் வெளியாகிருக்கு.
அதாவது விஜய் அவர்கள் ஆல்ரெடி ஒய் பிரிவு பாதுகாப்பில் இருக்கிறது பத்தாது அப்படிங்கிறதுக்காக, அவருக்கு அதிக த்ரெட்னிங் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து Z+ பாதுகாப்பு வளையத்தில் வைக்கணும் அப்படின்னு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சகம் பரிந்துரை செஞ்சுருக்கிறதா ஒரு சில செய்திகள் வெளியாகி இருக்கு. அதாவது ஆல்ரெடி ஒய் பிரிவு பாதுகாப்பில் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 11 கமாண்டோஸ், நேஷ்னல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இவங்க எல்லாரும் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட Z+ பாதுகாப்புக்கு வந்தாருன்னா இந்தியாவில் முக்கிய ஆளுமைகள்னு சொல்லக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள், திரு ராஜ்நாத் சிங் அவர்கள், திருமதி சோனியா காந்தி, ராகுல் காந்தி போன்றவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா Z+ பாதுகாப்பில் இருக்கிறாங்க. அந்த VVIP லிஸ்ட்டில் விஜய் அவர்களும் சேர்க்கப்பட போகிறாரா, விஜய் அவர்களுக்கும் Z+ பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிற விஷயங்களை நாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தமிழக அரசியலில் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தின தமிழக வெற்றிக் கழகம் இன்னைக்கு தலைமறைவு வெற்றிக் கழகம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியில் உள்ள ஒரு சில தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் வந்து பொறுப்பாக செயல்படலை அப்படின்னு நீதிமன்றமே குற்றம் சாட்டியிருக்கு. அதே போல் நீதிமன்றம் இன்னைக்கு நியமிச்சிருக்கிற இந்த சிறப்பு விசாரணை குழு அப்படிங்கிறது நியாயமான முறையில் விசாரணையை மேற்கொண்டு இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களையும் உண்மைத்தன்மையிலும் மக்களுக்கு எடுத்து சொல்கிற வரையிலும் காத்திருப்போம். இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்.